Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவாக சாம்பாருக்கு வந்து குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது சில சமயத்தில் இந்த மாதிரி பொங்கி அப்படியே ஃபுல்லாகவே குக்கரே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கரையாயிடும். ஸோ இதை வந்து நமக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு ஒயிட் பேப்பர் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அதை திருப்பி இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சு விட்ருங்க. மடிச்சுட்டு அதையும் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து ரொம்பவே லென்த்தியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ண பீஸை நம்ம இப்போ வந்து இந்த குக்கருக்கு மேலே வந்து போட்டுடலாம். அதாவது இந்த விசில் வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து அந்த விசிலை கழட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் குக்கரு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த விசில் வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த பொங்கி வர்ற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி பேப்பரில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அதே மூடி மேலேயே வந்து இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி வந்து விசில் வரும்போது அந்த சாம்பார் பருப்பு தண்ணி எல்லாமே வந்து இதில் கலெக்ட் ஆகுறதுனால நம்மளோட குக்கரில் வந்து கரை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எப்போவும் நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு சில நேரங்களில் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் வந்து பருப்பு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நான் வச்சுருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக நான் வச்சேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பொங்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சில சமயம் அதிகமாக வைக்கிற டைமில் இந்த மாதிரி கூட நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா குக்கர் அழுக்காகாமல் இருக்கும். நமக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சிங்க் வந்து எப்போவுமே பாத்திரம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்குமே ஃப்ரீயாக வச்சுருக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போது நம்ம வந்து பாத்திரம் நைட்டு வேலையில் இதில் போட்டு வச்சுட்டு நம்ம காலையில் தான் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிங்கோட ஹோல் வழியாக நிறைய பூச்சிகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அது அந்த சாக்கடை வழியாக அந்த பைப் மூலமாக வெளியே வந்து நமக்கு அந்த பாத்திரங்களில் மேயறதுனால நமக்கு அதிலிருந்து நோய்கள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் கழுவுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்க் வழியாக குட்டி குட்டி பூச்சிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற டெட்டால் வந்து நைட்டு வேலையில் நீங்கள் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சிங்கோட ஹோல் வழியாக நமக்கு எந்த விதமான பூச்சி தொந்தரவும் நமக்கு வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெட்டால் நீங்கள் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை இப்படி கசக்கிக்கோங்க. ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஹோலில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து அமுக்கி விட்டுருங்க. காலையில் எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பூச்சிகள் ஏதாவது வந்திருந்தால் கூட நமக்கு வந்து சிங்க் வழியாக மேலே வராது. ஸோ அந்த பேப்பர்லேயே இருக்கும். நம்ம அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஃப்ரீ ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெத்தியில் குங்குமம் வந்து வைக்கும்போது அதை நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கருப்பான ஒரு அடையாளம் மாதிரி நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அசிங்கமாக நெத்தியில் வந்து அந்த குங்குமத்தோட மார்க் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்லின் அப்படி இல்லைனா நிவ்யா க்ரீம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதிலேருந்து எடுத்து உங்களோட நெத்தியில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சிங்க அப்படின்னா அந்த குங்குமத்தோட மார்க் வந்து உங்களோட நெத்தியில் வந்து பதியவும் பதியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரத்தில் குங்குமம் வந்து கலைஞ்சும் போகாது. ஸோ நீங்கள் எப்படி வந்து வைக்கிறீங்களோ நீங்களாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு வந்து அது கலைஞ்சும் போகாது. அந்த குங்குமத்தோட மார்க் வந்து நெத்தியில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நெத்தியில் கருப்பாக ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நிவ்யா க்ரீம் அப்படி இல்லைனா வேஸ்லின் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தான் கலைச்சாலும் அது வந்து கலையவே கலையாது. இந்த டிப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இது வந்து தெரியாதவங்க யாருக்காச்சும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கம் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நம்ம நிறைய வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் இல்லையா, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி நிறைய முடிச்சாக வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பிரித்து தனியாக போட்டுருங்க. சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுகி அதிலேருந்து புழு வர ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 6-7 மாதம் ஆனாலும் உங்களோட சின்ன வெங்காயத்துலேருந்து புழு வராது. அது மட்டும் இல்லாமல் அழுகியும் போகாது. ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள்
வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பை விட நீங்கள் நல்ல இந்த நைஸான தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கையில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி வச்சிட்டிங்க அப்படின்னா வருஷம் ஆனாலும் வெங்காயம் வந்து கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் வந்து வாங்கின துவரம் பருப்பும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பு வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, இல்லை சிலருக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடையில் வாங்கின துவரம் பருப்போட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின துவரம் பருப்பு வந்து 3/4 கப் அளவுக்கு இருக்குது. அதே அளவுக்கு நீங்கள் வந்து ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2 பருப்பையும் நீங்கள் வந்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாம்பார் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளுக்கு வந்து வரும். நிறைய பூண்டு வந்து சேர்த்து நம்ம சாம்பாருக்கு இந்த பருப்பு வந்து யூஸ் பண்ணும்போது உடம்புக்கும் வந்து எதுவும் செய்யாது. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இது வந்து செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சப்பாத்திக்கு நம்ம வந்து மாவு பிசையும் போது மாவு எடுத்துக்கிட்டு உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரத்தில் நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் மாவு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ தேய்க்கிறதுக்கு சரியாக வராது, ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு இந்த கப்பில் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரெக்டான அளவில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இப்போ 1 கப்பு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இதுக்குள்ளே வந்து கொட்டிடலாம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்புக்கும் ஒரு 2-3 ஸ்பூன் கம்மியாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மாவு வந்து நம்ம கை வச்சு பிசையும் போது நமக்கு அதிகமான பிசுபிசுப்பு தன்மையோ எதுவுமே கையில் ஒட்டுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பாருங்கள் 3/4 வாசி அளவுக்கு நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாவை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கைகளில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக நம்ம வந்து பிசைஞ்சு முடிச்சிடலாம். தண்ணி வந்து கூடவே கூடாது. கரெக்டாக நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு பாருங்கள். ஸோ சப்பாத்தி மாவு பிசையும் போது எப்போவுமே நமக்கு கஷ்டமாகவே இருக்கும். தண்ணி கூடிடும், சில டைமில் பிசுபிசுப்புன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.